வெய்யல்ல நல்ல குளக்கிற பேர் அந்த ஜலத்தை அள்ளி குடிச்சா நாக்குக்கு அவ்வளோ தேன் மாதிரி. எப்படி இப்படி ஐந்தும் ஒரே சமயத்துல சுவையா இருக்கோ, சுவையை கொடுக்கறத புலன்களுக்கு, அது மாதிரி ஐந்து புலனுக்கும் சுவையை கொடுக்கக்கூடியது ஈசை. ஈசன் எந்தை இணையடி நிழலே, சிவபெருமானுடைய திருவடி. அதை தியானம் பண்ணினான் அப்படின்னு சொல்ல, அப்படியா நீ தியானம் பண்ணு அப்படின்னு சொல்லி அவரை ஒரு பெரிய பாறாங்கல்ல வச்சு கட்டி நடுக்கடல்ல கொண்டு போட்டுட்டான். கடல்ல அந்த கதையை அவர் அங்க சொல்லல, திருநீலக்குடியில சொல்றாரு இந்த கதையை. கல்லினோடு என்னை பூட்டி அமன் சமயர் ஒல்லி நீக்க என் வாக்கினார். கல்லினோடு என்னை பூட்டி அமன் சமயர் ஒல்லை நீர் புக நூக்க என் வாக்கினார். நெல்லி நீல் வயல் நீலக்கொடியவள் நல்ல நாமம் நவித்து உயிரே நன்றே. நெல்லி நீல் வயல் நீலக்கொடியவள் நல்ல நாமம் நவித்து உயிரே நன்றே. சொற்றுணை வேதியன் ஜோதி வானவன், சொற்றுணை வேதியன் ஜோதி வானவன், பொற்றுணை தேர்ந்தடி பொருந்தகை தோழ. சொற்றுணை வேதியன் ஜோதி வானவன், பொற்றுணை தேர்ந்தடி பொருந்தகை தோழ. கற்றுணை கூட்டியார் கடலில் பாய்ச்சினோம். கற்றுணை கூட்டியார் கடலில் பாய்ச்சினோம். கற்றுணை கூட்டியோர் கடலில் பாய்ச்சினோம். நற்றுணையாவது நம சிவாயவே, நற்றுணையாவது நம சிவாயவே. மாப்பினை கழிய மாதோர் பாகங்கள் முப்பினை திறந்தடி பொருந்தனை தோழ. நாப்பினை கழிய நம சிவாய பக்கம் எத்த வல்லார் நமக்கு எழுக்கள். சொற்றுணை வேதியல் யோகி வானவன். பகவானுடைய சொரூப லட்சணம் சொல்றார். எப்படிப்பட்டவன் அந்த இறைவன் அப்படின்னு இதிலிருந்துதான் வள்ளலார் எடுத்துக்கிறார். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி. ஜோதி வடிவத்தில இறைவனை வர்ணிச்சதே அப்பர சுவாமிகள் தான். அப்புறம் தான் மணிவாசகர் தான் எடுத்துக்கிறார். ஜோதியனே துள்ளிலே அப்படின்னா பெரிய சிவபுராணத்தில் வரும். அதெல்லாம் இவர் சொன்னதுதான். ஜோதி வானவன் பொற்றுணை திறந்தடி பொருந்த கை தோழ. மற்ற தெய்வங்களுக்கெல்லாம் பூ வேணும், பழம் வேணும், மற்ற சாமான்கள்லாம் வேணும். சிவபெருமானுக்கு மட்டும் ஒன்னே ஒன்று செஞ்சா போதும். நம சிவாயச்சா நமஹா அப்படின்னு சொல்லிட்டா போதும். வணக்கம்னு சொன்னா போதும். வணக்கம்ங்கிறது தான் அவனுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். அதனாலதான் ஆரம்பிக்கிறதே
மணிவாசக பெருமான். நம சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க, இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாள் வாழ்க, கோகழியாண்ட குருமணி தன் தாள் வாழ்க, ஆகமம் ஆகி நின்ற அன்னிப்பான் தாள் வாழ்க. நம சிவாய வாழ்கிறார். சொன்ன உடனே இந்த கல்லோட மிதந்து வரார். அவர் கல்லோட மிதந்து கரை ஒதுக்கின ஊருக்கு தான் கடலூர்னு பேர். எத்தனை ஊர்ல கடல் இல்லை, அந்த ஊருக்கு மட்டும் என்ன கடலூர்னு பேர். கடலூர் அதுதான். அதனாலதான் கடலூர்னே பேர் இருக்கு. கரை ஏறி அவர் வந்தது திருப்பாதிரி புலியூர். கரை ஏறின இடத்துக்கு கடலூர்னு பேர். அதனாலதான் இன்னைக்கு 2 ஸ்டேஷனே அங்க. திருப்பாதிரி புலியூர்னு ஒரு ஸ்டேஷன், கடலூர்னு ஒரு ஸ்டேஷன். பக்கத்துல இருக்கு. இந்த கிழக்கு பக்கம் முழுக்க எல்லா ஊர்லயும் தானே கடல் இருக்கு. அந்த ஊருக்கு மட்டும் என்ன கடலூர்னு பேரு. அப்பர் சுவாமிகள் ஏறி வந்ததுனால அந்த ஊருக்கு கடலூர்னு பேரு. வந்து திருப்பாதிரி புலியூர்ல தரிசனம் பண்ணி சைவ முத்திரைகள்லாம் பெற்றுக்கொண்டு சகோதரியோட உருவார பணி செஞ்சு அரசனுடைய மனத்தை மாற்றி காஞ்சிபுரத்துல வந்து சைவத்தோடு செஞ்சு வரும் காலத்துல தான் ஞானசம்பந்தர் பெருமான கேள்விப்பட்டு அவரை வந்து தரிசனம் பண்ண, அவர் காலில் விழுந்து வணங்கினவரை கைப்பிடிச்சு அப்பரேன்னு கூப்பிட்டார். கவனிச்சு கேட்கணும். ரொம்ப பேருக்கு இங்க என்ன அர்த்தம்னு தெரியாது. அப்பான்னு தான் அர்த்தம். அப்பான்னு ஞானசம்பந்தர் கூப்பிடுறார். ஞானசம்பந்தர் வேதாத்தியனம் பண்ணி சோமயாகம் பண்ணின தீட்சிதர் வம்சத்துல பிறந்தவர். நாமக்கரச நாயனார் சைவ வேளாளர். ஜாதி பார்த்திருந்தா அப்பான்னு கூப்பிடுவாரா? இன்னைக்கு பிள்ளையார்னு சொல்ற மாதிரி அப்பரேங்கிற வார்த்தை. அடியேன்னா இவர் அப்பரேன்னார் ஞானசம்பந்தர். அவருக்கு 5 வயசு, இவருக்கு 80 வயசு. இவர் அடியேன்னா. இவரோட சேர்ந்து பல க்ஷேத்திரங்கள் தரிசனம் பண்ணி இந்த திருவிழிமலை எல்லாம் வந்து படிக்காசெல்லாம் பகவான் கொடுத்து ஏகப்பட்ட சரித்திரங்கள். அப்புறம் இவர் திருவையாறுலேருந்து வர வழியில திங்களூருங்கிற ஊர்ல அப்பூதியடிகள் வீட்டில் வந்து சாப்பிடணும்னு அவர் பிரார்த்திக்க, இவர் சாப்பிட உட்காரும் போது அந்த பையன், வீட்டு பையனை பாம்பு கடிச்சு இறந்து போயிட்டான். அதனால இவருக்கு சொல்லல அவர். ஏன்னா சமையல்லாம் பண்ணி ரெடி பண்ணியாச்சு. வாழலை நறுக்க போன இடத்துல தான் பாம்பு கடிச்சு இறந்து போயிட்டான். அதை சொன்னா இவர் சாப்பிட மாட்டாருன்னு இருக்கா. சொல்லாம இவருக்கு சாப்பாடெல்லாம் போட்டுட்டு அப்புறம் அந்த காரியத்தை பார்க்கலாம்னு அவர்கள் வைக்க, இறையருளால் அதை உணர்ந்த அப்பர் சுவாமிகள் இங்கு ஏதாவது நிகழ்ந்ததோன்னு கேட்டார். தீட்டு தெரியும். தீட்டுனா ஒன்னே கேட்க வேண்டாம், புரியுற மாதிரி சொல்றேன். நம்ம பரமாச்சாரியா காலத்துல திருச்சியிலேருந்து ஒருத்தர் ஆச்சாரியால பார்க்க போனார். தீர்த்த பிரசாதம் கொடுக்கும்போது அவருக்கு கொடுக்கல பரமாச்சாரியா. பேசாம இருந்துட்டார். அவர் மூஞ்சியும் பார்க்கல. திருச்சி பக்கத்துல லால்குடி தான் வருது. பக்கத்துல உள்ளவரை கூப்பிட்டு அவனை கிளம்பி ஊருக்கு போச்சு அப்படின்னு. தீர்த்த பிரசாதமும் கொடுக்கல, அவர் முகத்தையும் பார்க்கல, அவர் ஊருக்கு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போய் ஸ்நானத்துக்கு போயிட்டார். ஏன் இப்படி பண்ணினார் பரமாச்சாரியா அப்படின்னு, அந்த காலம் கோவிலுக்கு எதுவுமே இல்லாத காலம். அவர் உடனே பஸ் பிடிச்சு உடனே போய் சொல்லினார். பஸ் பிடிச்சு எல்லாம் அவ அம்மா காலமாயிட்டான். அவ அம்மா இறந்தது அவருக்கு தெரியாது. எங்கேயோ உட்கார்ந்துருக்கிற பரமாச்சாரியாளுக்கு தெரியாது. இது எப்படி, இது யார் பதில் சொல்ல முடியும்? இதெல்லாம் எத்தனையோ விஷயங்கள் நிரூபிக்க முடியும். அது மாதிரி அப்பர் சுவாமிகள் இந்த பையன் இறந்ததை உணர்ந்து அவன் எங்கேன்னு கேட்க, அந்த பெண் அப்பூதியடிகளுடைய மனைவி சொன்னால் அவன் இப்பொழுது உதவ மாட்டான். அதுக்கு அவர் சொன்னார், எப்போதுமே அவன் உதவான வேண்டேன். இறந்து போயிட்டான். ஏன் சொல்லலைன்னா சொன்னா அப்பூதியடிகள் சாப்பிடுவாங்க, நாவுக்கரசனார் சாப்பிடுவாங்க.
அதுக்கு அந்த அம்மா சொல்றா, ஏன் சொல்லலேங்கிறதுக்கு ஒரு வார்த்தை சொன்னார். பிறவிதோறும் பிள்ளை வருவான், நாவுக்கரசனாயினார் வருவாரான். வீட்டுக்கு சாப்பிட வருகிறார். அதுதானே பெரிய பாக்கியம். கொண்டு வான்னு சொல்லி ஒன்று கொள்ளாம வருங்கிற பதிகம் பாடி அவனை புழைக்க வச்சுட்டு பல ஆச்சரியமான இறை அனுபவங்கள் எல்லாம் மக்களுக்கு கொடுத்துட்டு கடைசியில திருமருகளுக்கு முன்னாடி திருப்புகழூர்னு அக்னி கஷேத்திரம் அது. அந்த ஊர்ல வந்து தொண்டு செஞ்சு கடைசியில பகவானோட 2.5 கலக்கிறார். பொதுவா 4 சரித்திரம் தான் நான் சொல்றதா இருந்தேன், டைம் இல்லை ஃபஸ்ட்டு விஷயம். ஆனா ஒண்ணு நாம் தெரிஞ்சுக்கணும், தமிழ்நாட்டுக்கு வெளியிலேருந்து ஒரு கதையை சொல்லி பக்தியை புகட்டணுங்கிற அவசியமே கிடையாது. இங்க உள்ள பக்தர்களே அளவுக்கு அதிகமான பக்தர்கள். மற்ற பக்த சரித்திரத்துல எல்லாம் ஒவ்வொரு ஸ்டேட்ல 2 பேர் 3 பேர் தான் இருப்பார். அத்தனை கதையும் தமிழ்நாட்டில் உண்டு. அதனாலதான் பாகவதத்துல பக்திங்கிற அந்த கேரக்டர் நான் எங்க பிறந்தேன்னு சொல்லும் போது உற்பன்னா திராவிடேச்சாகம் விருத்தின் கர்நாடகே ததா கொச்சின் கொச்சின் மகாராஷ்டிரே அப்படின்னு அவர் சொல்றார். நான் பிறந்ததே தமிழ்நாடு தாங்கிறாள். ஆழ்வார்களும் நாயன்மார்களும் அப்படி விதைச்சிட்டு போயிருக்கார்கள் பக்தியா. இந்த பக்கம் பார்த்தா சிவ கோவில், இந்த பக்கம் பார்த்தா சாரங்கபாணி கோவில். என்ன குறைச்ச இங்க சுத்தி வந்தா எத்தனை கோவில்கள், எத்தனை உற்சவங்கள், எத்தனை பாடல்கள், எத்தனை பாவங்கள், அத்தனை பக்தியை காண்பிச்சவர்கள். இதுல இன்னொன்னு சொல்றேன், இப்ப எத்தனையோ பேர் இறந்து போய் ஒன்னும் அவரை எரிப்பா அல்லது புதைப்பா அல்லது சமாதின்னு சொல்லுவாங்க. சுந்தரமூர்த்தி நாயனார், நாவுக்கரசர், ஞானசம்பந்தர், மணிவாசகர், இந்த 4 பேரும் 4 பேருக்கு இங்கேயா சமாதி உண்டோ? யாராவது சொல்லு. கிடையாது. ஏன்னா உடம்பே கீழே கிடையாது. கைலாசம் கலந்து போனார் சுந்தரமூர்த்தி நாயனார். 2 கலந்தார் பகவானோட, மணிவாசகரும் நாவுக்கரசரும். ஜோதியில கலந்தார் ஞானசம்பந்தர். அதனால உடம்பே மறைஞ்சு போச்சு. இவர்கள் 4 காட்டிய வழிதான் பக்தி மார்க்கம். முதல் நாளுக்கு நான் சொன்ன மாதிரி இந்த 4 பேர் போன பாதையில போகணும். ஒன்னும் இறைவனை அப்பாவா அம்மாவா நினைக்கணும், அல்லது இறைவனை குழந்தையா நினைக்கணும். 2வது இறைவனை நண்பனா நினைக்கணும். 3வது இறைவனை கணவனா அல்லது காதலனா நினைக்கணும். 4வது இறைவனை நிறைவனா நினைக்கணும். இதுக்கு 4 வகையான பக்தின்னு பேர். வாத்சல்ய பக்தி, தாஸ்ய பக்தி, சக்கிய பக்தி, மதுர பக்தி அப்படின்னு 4 வகை. 5வது ஒரு பக்தி இருக்கு, சாந்த பக்தி. இது ஆதிசங்கரர் அதை சிவானந்த லகரியில சொல்றார். அங்கோலம் நிஜபீக சந்ததி அயஸ்காந்தோபலம் சூச்சிட்டாங்க. அது ஞானிகள் பண்றது, நம்மளால பண்ண முடியாது. ஏன்னா அதனால ஆதிசங்கரரே 2 விதமா அந்த பக்தியை பிரிச்சு காமிக்கிறார். பக்தினா என்னன்னு கேட்கும் போது ஒரு இடத்துல சொல்றார், பிரேமபூர்வ மனுத்தியானம் பக்திரித்தே அப்படிங்கிறார். இன்னொரு இடத்துல அதே ஆதிசங்கரர் சொல்லும் போது சொஸ்வரூப அனுசந்தானம் பக்திரித்தேங்கிறார். அது எல்லாருக்கும் புரியாது. அன்போட நாம் பண்ணக்கூடிய சேவைகளுக்கு பக்தி இருக்கு. அதனால தினமும் குழந்தைகள் அழிச்சுன்னு வந்து தெய்வத்தை வழிபட்டு, யாரோ ஒரு ஜோசியம் எங்கேயோ டிவியில சொன்னாங்கிறதுக்காக உள்ளூர்ல உள்ள கோவிலை விட்டு எங்கேயோ ஓடுறோம். காரைக்கால் போறது கூட்டம் வேற, சனியை பார்க்கறது. சனியே வாசல்ல வந்து கூட்டா மாதிரி நிற்கலாம். சிவபெருமானோட கோவில் வாசல்ல சனி பகவானே கூர்கா மாதிரி நிற்கிறான், வேலைக்காரன் மாதிரி. உள்ளார உள்ள பணக்காரனா உள்ள முதலாளி கோத்தன் சல்யூட் வைப்பனா, வாசல்ல உள்ள கூர்காவை பார்த்து விழுந்து விழுந்து கும்புற மாதிரி நாம பண்ற காரியங்கள். ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டும் உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல 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 அடியாரவர்க்கு மிகவே
சிற்பங்கள் இடமுண்ட கண்கள் மிக நல்ல வீணை கடவி மாசகு திங்கள் கண்டை முடிமேலிருந்து எல் உளமே புகுந்த அதனால் ஞானசம்பந்தர் சொல்றார், எந்த நவக்கிரக கஷேத்திரம் நவக்கிரக ஒரே நாள்ல நவக்கிரக சந்நிதிகள் எல்லாம் பார்க்கலாம் டூர்ல, அது வேற. நவக்கிரக சந்நிதிகள் எங்கேயாவது ஒரு நவக்கிரகம் தனியா ஒரு இடத்துல இருக்க கோவில் எல்லாம் சிவன் கோவில் தான். சூரியநாராயணர் கோவில் சிவன் கோவில் தான், திங்களூரும் சிவன் கோவில் தான். நீங்கள போனா ஆலங்குடி தட்சிணாமூர்த்தி தான், குரு சந்நிதி கிடையாது. நான் சொன்னேன்னா பெரிய சண்டை ஒன்றும். ஒரிஜினல் குரு சந்நிதி திருச்செந்தூர் தான். தேவகுருவான ப்ரஹஸ்பதிக்கு தனியா கோவில்ங்கிறது திருச்செந்தூர்ல தான். ஆலங்குடியில தட்சிணாமூர்த்தி தான். ராகு, கேது, புதன், சுக்கிரன், ஹம்சபுரம், கஞ்சனூர்னு பேரு சுக்கிரக்ஷேத்திரம். கற்பகத்தை கண்ணார கண்டேனி அப்படின்னு நாயன்மார்கள் பாசுரம். கற்பகாம்பிகைன்னு பேர் பகவானுக்கு, அம்பாள் கண்டை, இப்படி எல்லாம் சொல்லலாம். அதனால சிவன் கோவிலுக்கு போனாலே போதும், பெருமாள் கோவிலுக்கு போனாலே போதும். தனியா ஒரு கஷேத்திரத்துக்கு இந்த பெருமாளே உன்னை கட்டத்தை போகலைன்னா அந்த பெருமாள் அவங்க கட்ட போக போறாங்க. ஒரு வீண் பொழுத போகக்கூடாதுங்கிறதுக்காக நாம கஷேத்ராடனம் பண்ணணும்னா அது நியாயம். அது ஒரு இடத்துலயே கணக்கு தவளை மாதிரி இருக்கக்கூடாது. ஏன் நம்ம அந்த காலத்துல கஷேத்ராடனம்னு வச்சார்கள்னா, இப்ப 10 நாள் வந்து நான் இந்த கதை சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இடத்துல இவர் உட்கார்ந்துருந்தா இவரை நடந்துக்கோங்க வேணும். ஏன்னா இது நான் உட்கார்ந்து கதை சொல்றேனோ நீங்க உட்கார்ற இடம் அதுங்க. இது என்னமோ இந்த மேடை கும்பேந்திரமொழியே எனக்கு எழுதி கொடுத்தா மாதிரி. ஒரு இடத்துல உட்கார்ந்துருந்தா அது நம்மோடதுங்கிற எண்ணம் படி இது வாழ்க்கையிலையும். அதனால அதுக்கு இடம் கொடுக்கக்கூடாது, நகமின்றே இருக்கணும். ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு இடத்துக்கு, ஒரு வயசானதுக்கு அப்புறம் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு இடமா போயிட்டே இருந்தாதான் இந்த எண்ணம் விடும். இதெல்லாம் விட்டுட்டு போறவேங்கிற துன்பம் இருக்காது. ஒரே இடத்துலயே கணக்கு ஒரு மாதிரி குளிச்சட்டில் குதிரை ஓட்டுற மாதிரி உட்காந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் பீர்க்கங்காய் சுரைக்கா மாதிரி கொடியை விட்டு காயை விற்க முடியாத மாதிரி வீரை விட்டு போகவே கூடாது. சுத்தினே இருக்கும் வீட்டுல. கொசுக்குன்னு கிளம்ப வேண்டாமோ நாம கட்டின்ற வேஷ்டியா இருக்கணும், நாம சாப்பிட்ட சாப்பாடா இருக்கணும், நம்ம கையால் எட்டுன்ற விபூதியா இருக்கணும், சிவா நாராயணான்னு சொல்லணும், டாட்டா காமிச்சுட்டு போயிட்டே இருக்கணும். இன்னொருத்தருக்கு ஒரு கஷ்டம் கொடுத்துட்டு நாம வாழக்கூடாது. அதுக்காக கஷேத்ராடனை வச்சதே தவிர நம்ம ஊர்ல உள்ள தெய்வங்களே மிகுதியான தெய்வங்கள். மங்களாம்பிகைக்கு சமானமா ஒரு அம்பாளை சொல்ல முடியும். அன்னைக்கு ஒருத்தர் சொன்னாரு பக்தர், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அனுபவம் அது மாதிரி. அதனால சுத்தி எங்க வந்தாலும் இன்னைக்கு மாதிரி இருக்கலாம். எனக்கு தெரிஞ்சு 30 வருஷம் முன்னாடி இப்படி சுத்தி வந்தா 100 கடையில 50 கடை மங்களாம்பிகான்னு தான் இருக்கு பேரு. மங்களாம்பிகா பசுபால் காஃபி சென்டர்னு ஒரு பிராமண ஒருத்தர் பசுபால் காஃபி வச்சிருந்தார். பஞ்சாங்கன்னு பின்னாடி வந்தது. இது மாதிரி மங்களாம்பிகா எல்லாம் மங்களாம்பிகா தான். அது மாதிரி ஒரு விசேஷம் பக்தி. அதனால நாம அந்த பக்தியை தான் வளர்க்கணும், அந்த பக்தியை தான் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். பக்தியை சொல்லிக் கொடுத்து தான் குழந்தைகளை வளர்க்கணும். எல்லாரும் ஆதிகும்பேஸ்வரர் மங்களாம்பிகையினுடைய பரிபூர்ண அருளை அடையணும். இந்த வாய்ப்பை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்த இந்த ஆதிகும்பேஸ்வரர் கோவில் கும்பாபிஷேக கமிட்டியில் உள்ளவர்கள், சிட்டியூனியன் பேங்க்ல உள்ளவர்கள், ட்ரஸ்டிகள், ஈஓ, கோவில் ஈஓ தக்கா, இந்த மைக்கு எல்லாருக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக்கிறோம். பக்கவாத்தியம் வாசிச்சது மிருதங்கம் பிரசாத் சோழவந்தா, பாலாஜி கோவிந்தபுரம். தாழ்வில்லாத தன்மையும் தளர்ச்சியற்றவன்மையும் வாழ்வினால் பயன்களும் என் வாக்கிலே வரங்களும் சிந்தளந்து பாடுகின்ற பான்மையும் பாடுவோர் கணேக போக பாக்கியங்கள் என்று மோக எண்கணக்கு இயற்கையான சித்திகை தன்மையான முக்தியாய் தரித்து வைத்த சக்திய அரணாம கீர்த்தனம் பலந்து நாமெல்லாம் செழிக்கணும் பேரில்லாதையும் பொங்கிதெல்லாம் ஞான கீத வேற்றி எங்கும் நாம கீத
பாடுவோம் தர்ம சக்தி வாழ்கள் என்று சந்தகம் கொண்டாடுவோம் ஞான கீதமேற்று எங்கும் ஞான கீதம் பாடுவோம் தர்ம சக்தி வாழ்கள் என்று சந்தகம் கொண்டாடுவோம் அன்னை 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 அம்பிகைக்கு மங்களம் ஆதிசக்தி அம்பிகைக்கு நந்த கோடி மங்களம் என்னுடைய விளங்கும் என்ற ஈஸ்வரிக்கு மங்களம் நிச்சயாது மங்களம் ஆறிரு கடந்தோர் வாழ்க அருமுகம் வாழ்க வெண்மை கூடுதல் கனிகள் வாழ்க உட்புடம் வாழ்க செய்ய ஏறிய வாழ்க யானை தன்ன நன்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரியாரெல்லா வாழ்க சீரியாரெல்லா வாழ்க சீரியாரெல்லா தென்னாடுடைய சிவனே போற்றி ஆஞ்சநேயமூர்த்தி